தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலிருந்து 38 மாவட்ட எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில், நகராட்சி ஆஃபீஸில், டிரைவர் வேலை அந்த மாதிரி நிறைய விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 38 டிஸ்ட்ரிக்ட் வாரியாக அப்படியே பிரித்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு இதை பற்றி தான் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ண உடனே ஆல் டிஸ்ட்ரிக்டோட பிடிஎஃப் இருக்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும். அதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு உங்களுக்கு டைரெக்டாக கொண்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் ஆன்லைன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜுக்கு போயிடும். இதோட அப்டேட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் புதுசாக லாகின் பண்ணுறதுக்காக, கரெக்ஷன் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு ரினியூவல் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ரினியூவில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 54 லட்சம் பேர் இது வரைக்கும் கரெக்டாக ரினியூவல் பண்ணி அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏஜ் வயசு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வயசு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது குவாலிஃபிகேஷன் வயசை எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, காஸ்ட் வயசை எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 8th 10th +2 டிகிரி டிப்ளமோ எது அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணணுன்னா ஒரு டைம் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், நல்லா படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நிறைய நேரம் கிடக்க விரும்பல, டைரெக்டாக நம்ம வெப்சைட்டுக்கு போயிடலாம். எல்லாமே எதிர்பார்த்த எம்ப்ளாய்மெண்ட் கட் ஆஃப் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வரையும் அங்கே கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து கூகுள் குரோமில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலைன்னா வேறு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். எனக்கும் தான் டவுன்லோட் ஆகலை, அதனால் நான் வேறு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி தான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதனுடைய பிடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக உங்களுக்கு சீனியாரிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8th 10th 12th டிகிரி டிப்ளமோ அந்தந்த சீனியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எதுக்கு 10th 12th டிகிரி டிப்ளமோ என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் SC ST OBC MBC இந்த மாதிரி ஃபுல்லாக கேஸ்ட் வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கேட்டகரி, பஞ்சாயத்து கேட்டகரி, அதாவது விஓ அசிஸ்டண்ட் அந்த மாதிரி இருக்கும். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிளியராக தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. நைட்டு வாட்ச்மேன் கேட்டகரி, இந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஜிப்சி எல்லாம் ஓட்டுவாங்க இல்லைங்களா, ஜிப்சி டிரைவரு அந்த மாதிரி இவங்க வேக்கன்சி வெளியிடும் போது உங்களுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. இங்கே ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களை டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணி ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூக்காக முன்னுரிமை யாருக்கு கொடுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, ரினியூவல் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லையே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரினியூவல் பண்ணுற போது அவங்களே கேட்டிருப்பாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்னைக்கு நீங்கள் பதிவு பண்ணீங்க, என்னைக்கு ரினியூவல் பண்ணீங்க அப்படின்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நம்பரோட ரிஜிஸ்டர் நம்பரோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு பதிவாயிரும். அந்த நம்பரை வச்சு தான் உங்களுக்கு சீனியாரிட்டி வைஸாக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன கேட்டகிரி இல்லாமல் SSLC SLC 10th இங்கே வில்லேஜ் அசிஸ்டண்ட் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல்
கலெக்டர் ஆஃபீஸிலலாம் நைட் வாட்ச்மேன் இருப்பாங்க பார்த்தீங்களா, நைட் வாட்ச்மேனுக்காக, டிரைவருக்காக இந்த மாதிரி நீங்கள் எந்த போஸ்டிங்கினாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போது இங்கே பலவிதமான போஸ்டிங் சொன்னோம் இல்லைங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்டு வரைய உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் விடுற போது நம்ம சேனலில் வந்து நம்ம உடனே அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த சேனலில் உடனே அப்டேட் பண்ணிவிடுவோம். அந்த டிஸ்ட்ரிக்ட் வாரிய நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு பதிவு பண்ணியிருக்கிறவங்க ரொம்ப நாள் கழித்து ரினியூவல் பண்ணியிருப்பவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த நியூஸ் வந்து போய் சேர்ந்துருக்காது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.